கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் உங்களை விசேஷித்தவனமாய் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள், மேன்மையாக இருப்பீர்கள், உயர்வீர்கள். உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சாபக்கட்டுகள் விலகும், பாவக்கட்டுகள் விலகும், வியாதியின் கட்டுகள் விலகும், பிசாசன் கட்டல் அழிந்து போகும். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். உங்கள் மனதில் சிந்தனை இருக்கிற சில கிரியைகளை, பொல்லாத சத்துருடைய கிரிகளை கர்த்தர் அழித்து போடுவார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. இன்றைய ஜீவாத்துக்கான வசனம், இதோ அவர் இடித்தால் கட்ட முடியாது. இதோ அவர் இடித்தால் கட்ட முடியாது. இந்த ஜீவாத்தின் தலைப்பு, அவர் இடித்தால் கட்ட முடியாது. அவர் யாரை இடிக்கிறார், எதை இடிக்கிறார்? நம்ம எல்லாம் இடிக்க மாட்டார், பயப்படாதீங்க. பைபிளில் வாசிக்கும் போது தேவன் இடித்த ஒரு இடத்த உங்களுக்கு தெரியும். யோசுவான் புஸ்தகத்தில் போனீங்கன்னா எரிகோ. அந்த எரிகோ கர்த்தருடைய பிள்ளைகள் கானானுக்கு போகும்போது தடையாக இருந்தது, அடைச்சி வச்சுருந்தாங்க. அது பெரிய ஒரு கோட்டையாக இருந்துச்சு. அந்த எரிகோ கோட்டையை, எரிகோ அலங்கத்தை தேவன் இடித்தார். கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த அலங்கத்தை சுற்றி நடந்து கர்த்தரை துதித்து பாடும்போது அது இடிந்து கீழே விழுந்தது. தேவன் இடித்தார். புரியுதா? அவர் இடித்தார். இடித்தது மட்டும் இல்லை, பாருங்கள். அதை இடிச்சிட்டு யோசுவா மூலம் கர்த்தர் சொல்லார், இந்த எரிகோவை யார் கட்ட நினைச்சாலும் அதை கட்ட போகிறவனுடைய பிள்ளைகள் சாகுன்னு சொன்னார். அப்படியே நீங்கள் அதன் பிறகு வாசித்து பார்த்தா தெரியும். அந்த எரிகோவை மறுபடியும் கட்ட நினைச்சவன் குடும்பத்தில் அவன் பிள்ளைங்க இறந்து போனாங்க. சரியா? அப்படின்னா நமக்கு விரோதமான தடைகளை எல்லாம் கர்த்தர் உடைக்க போகிறார். எல்லாத்தையும் இடித்து தள்ள போகிறார். எல்லாத்தையும் இடித்து தள்ள போகிறார். உங்களுக்கு முன்பு தடை இருக்குதா? பிசாசு தடையை வச்சுருக்கிறானா? எரிகோ பண்ணுற தடை இருக்குதா? அவர் இடித்தான பின்ன யாரும் அதை கட்டி எழுப்பவே முடியாது. சரியா? சில அலங்கங்கள் இடிக்கப்படுகிறது. உங்களை முன்னேற விடாமல், உங்களை வாழ விடாமல், உங்களை வளர விடாமல், உங்கள் எல்கை விசாலமாக்கப்படாத சில போராட்டங்கள் போராடுது. அது பொல்லாத பிசாசு நேரடியாக போராடுகிற போராட்டம் இருக்கலாம், இல்லை சில மனுஷர்களை தூண்டி விட்டுருக்கலாம். எதுவானாலும் சரி, அதை கர்த்தர் இடித்து தள்ள போகிறார். இனி அது கட்டவே முடியாது. அவர் இடிச்சாச்சுன்னா அது கட்டி எழுப்பப்படவே முடியாது. சரியா? கர்த்தர் செய்ய போகிறார். உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு வர போகிறார். நீங்கள் மேன்மை அடைய போகிறீர்கள். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, நீர் இடித்தால் கட்ட முடியாது. நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக சில எரிகோக்கள் இருக்கிறது, இடிக்கப்பட வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது, இடித்து தள்ளும். இனி அதை கட்ட முடியாதபடி சத்துரதை கட்டி எழுப்பி நம்முடைய பிள்ளைகளை தடை பண்ணால் நிரந்தரமாய் தடைகள் இடித்து தள்ளப்படுவதாக, இன்றைக்கு இடித்து தள்ளப்படுவதாக. இன்றைக்கு தடை நிர்மூலமாகட்டும். இன்றைக்கு கட்டுகள் உடைந்து தெறிக்கட்டும். நீர் அப்படி செய்துவிட்டு நன்றி. குறிப்பாய் இந்த நேரத்தில் ஆண்டவரே, வியாதிப்பட்டவர்களை சுகமாக்கும், சமாதானருக்கு சமாதானத்தை கொடும், தேவையில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவைகளை சந்தியும். குறிப்பாக இன்றைக்கு பிறந்தநாளை காண்கிற ஒவ்வொருவரையும் நம்முடைய ஊழியக்கார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரை, இன்றைக்கு கமாண்டில் அநேகர் ஜெப குறிப்புகள் அனுப்பியிருக்கிறாங்க. அவர்களை கண்ணோக்கி பாரும். அவங்க அனுப்பியிருக்க ஜெப குறிப்புகளை கர்த்தர் அங்கீகரித்து அற்புதம் செய்யும். வியாதி விலகணும், பிசாசன் போராட்டம் விலகணும், ரட்சிப்பு உண்டாகணும், கடன் பிரச்சனை மாறணும், தேவைகள் சந்திக்கப்படணும். எந்த காரியத்துக்கும் உடைய பிள்ளைகள் ஜெப குறிப்புகள் அனுப்பியிருந்தாலும் அதை ஆண்டவர் அங்கீகரித்து அற்புதம் செய்து உடைய நாமத்தை உயர்த்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.